ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டியில் நீங்கள் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. போட் ஹவுஸ், டாய் ட்ரெயின், பொட்டானிக்கல் கார்டன், இந்த மாதிரி இடங்கள் பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சுன்னா புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி வர வேண்டிய இடம் தான் இந்த விர்ஜின் எர்த் பேட்ஸ் பார்க்குன்னு ஊட்டியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கர்நாடகா பார்க் போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்கு. அதை பற்றின வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேட்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேயும் ஊட்டியில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ மோர் தென் 1 இயர் பக்கம் ஆச்சு. இன்னும் இது டெவலப் ஆகாமல் இருக்குது. நிறைய மக்களுக்கு இது தெரியாமல் இருக்குது. இந்த பார்க்கு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் நீங்கள் வந்து நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கும்போது கர்நாடகா கார்டன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கர்நாடகா கார்டன் போகிற வழியில் அது கொஞ்சம் முன்னாடியே தான் இந்த பார்க் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு ஃப்ரீ, பெரியவங்களுக்கு மட்டும் அடல்ட்டுக்கு மட்டும் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து சூப்பராகவும் நல்ல க்ரீனியாகவும் இந்த இடத்த வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பசுமையாக இருக்கணுங்கிறக்காண்டி சுற்றி வந்து நல்லா லாக் பண்ணி டென்ட்டு மாதிரி போட்டு இந்த இடத்த வந்து சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸோடு இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபேமிலி தான் இங்கே இருந்தாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து பேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணலாம். அவங்களே வந்து அந்த சின்ன சின்ன தானியங்கள்லாம் நம்ம கொடுக்குறாங்க. அதை நம்ம கையில் வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கிளியெல்லாம் நம்ம மேலே வந்து உட்காந்து தானியங்களை வந்து சாப்பிட்றாங்க. அது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் கிளிகள் இல்லாமல் வெளிநாட்டு வகையில், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் கிரே, மெக்காவ், இந்த மாதிரி டைப்பான கிளிகள் கூட நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்னது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு பறவைகளை வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தாலே தெரியும், வெளியில் நல்லா வெயில் அடித்தாலுமே உள்ளே வந்து அவங்க வந்து அவ்வளோ ஒரு க்ரீனியாக வச்சுருக்கிறதுனால உள்ளே வந்து நல்ல ஒரு பசுமையாகவும் நல்ல ஒரு சில்னஸோடவும் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நமக்கு வந்து கொஞ்சோண்டு தானியம் நம்ம கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் தெரியல, அந்த கிளிகள் எல்லாமே நமக்கு வந்து நம்ம மேலே வந்து உட்காந்துருது. அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்குது. சின்ன ஒரு பயம் இருக்குது, குழந்தைகள்லாம் பயப்பட தான் செய்கிறாங்க. ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தைரியமாக நிற்கலாம். நம்ம மேலேயும் சரி நம்ம தோல் மேலேயும் சரி அழகாக வந்து அவங்க வந்து உட்காந்து அந்த தானியங்களை வந்து சாப்பிட்டு போகிறத பார்க்கலாம். இங்கே கிளிகள் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான பறவை இனங்கள் பார்த்திங்கன்னா கோழி, வாத்து, இந்த மாதிரி எதுவும் வச்சுருக்காங்க இவங்க. இது வந்து உள்ளே வர்ற ஒரு அட்மாஸ்பியரே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கூண்டு மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து வர மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இதில் என்ட்ரன்ஸில் நீங்கள் வெளியில் பேக் சைடு வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பெரிய அதாவது பெரியன்னு சொல்ல முடியாது, ஒரு பழமை மாறாமல் இருக்கிறங்கிறக்காண்டி ஒரு செட்டப் வச்சு, ஒரு கார்டன் செட்டப் வச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வான்கோழி, மாடு, குதிரை, கோழி வகைகள், முயல், பூனை எல்லாமே வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலான ஆடுகள் இருக்குது, சின்ன சைஸ், அதாவது ரொம்ப குட்டியான ஒரு ஆடு மட்டும் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு குதிரை ஒன்று பார்த்தோம். அந்த குதிரை பார்த்திங்கன்னா வந்து கருப்பு குதிரை அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஊட்டி சரௌண்டிங் சரி, நீங்கள் வந்து ஊட்டிக்கு டூர் வரீங்க சரி, மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கர்நாடகா பார்க் பக்கத்தில் அமைஞ்சிருந்தாலும் சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரீனியான ஒரு சூப்பரான ஒரு மலை மேலே ஒரு சைலண்ட்டான ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து இந்த செட்டப் வச்சுருக்காங்க. இதோட ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்பேசியஸான பார்க்கிங் வேணும், ப்ளஸ் சைலண்டாக இருக்கிற இடம் வேணும். அப்படின்னா தான் இந்த பறவைகளோடு வந்து நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காண்டி இந்த லொக்கேஷனில் வந்து சூஸ் பண்ணி இவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முயல் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2-3 தான் இருக்குது, எல்லாம் உள்ளே இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பூனையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக வீட்டில் பார்க்குற பூனை இல்லாமல் நல்ல ஒரு இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வர்ற மாதிரி பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பூனை மாதிரி ஒரு 4-5 பூனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 நெருப்பு கோழி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு பெருசான நெருப்பு கோழி இந்த இடத்துல இருக்குது. இதோட டிக்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிபே பண்ணிக்கலாம், கேஷ் நீங்கள் வந்து கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நர்சரி இருக்குது, அக்வேரியம், பேட்ஸ் பார்க்கலாம், பிளானட் கலெக்ஷன் பார்க்கலாம், ப்ளஸ் இந்த அனிமல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுமை மாறாமல் இருக்கணுங்காண்டி பழைய ஒரு மாட்டு வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு ஸோ இங்கே நியர்பை எந்த ஒரு கடைகளும் கிடையாது. அதுக்காண்டி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு கேண்டீன் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான
சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணிங்கன்னா ஸ்விஸ் அட்வென்ச்சர் பார்க்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4x4 ஏடிவி ஆஃப் ரோட் பைக் வந்து உங்களுக்கு வந்து ரெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. 1 ரவுண்ட் 2 ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 2 ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 350 வரும். கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 290 சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். 2 ரவுண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். 2 ரவுண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து 290 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸை வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவலாக அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். இது வந்து ஹில் ஏரியா. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக அவங்களே வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம அடல்ட் போகணுன்னா கூட 350 சார்ஜ் பண்ணி 2 ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கலாம். ப்ராப்பராக ஹெல்மெட்டோட நமக்கு வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து நமக்கு சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்லாம் நீங்கள் ப்ராப்பராக சைன் பண்ணிட்டு இந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு இது வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து செய்கிறோம். இதே மாதிரி புது புது அப்டேட்டோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களது விடைபெறுவது உங்கள் ராம்.